ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் கூட சொல்லலாம். ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். என்னடா ஷேவ்லாம் பண்ணிட்டு ஒரு மார்க்கமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? மார்க்கமெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் ஆஃபீஸில் ஒரு புது ரூல்ஸ் வேறு போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், காசு புழங்குற இடம். ஸோ நம்மளை வந்து பார்க்குறவங்க கொஞ்சம் நமக்கு லுக்காக இருக்கணும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும், கொஞ்சம் பார்த்தோன்னே கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நம்மளுடைய சோகம் அவங்களுக்கு ஒரு ஏன் நெகட்டிவாக போகணும், அதனால தான் எதாக இருந்தாலும் தனக்குள்ளே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்போது முடிவு வந்திருக்கு. அது எவ்வளோ காலமும் தெரியல, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். என்னடா இவ்வளோ காலங்காலத்தில் கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா? மணி கரெக்டாக 1:30. ஹாலிடேயோட டே 2 இன்னைக்கு டே 2 விலாகில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாதினமார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இப்போ கரெக்டாக போயிட்டு இங்கேருந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு கப்ஸா இல்லை ஃபஹம் ஏதாவது சாப்பிட்டுட்டு மிர்ச்சி ரைஸ் சாப்பிட்லாம். மிர்ச்சி ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே வாதினமார் போகலாம், போயிட்டு சும்மா இயற்கையோட உட்காந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். சரி, உங்களுக்கும் காட்டின மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, கரெக்டாக நோம்பு முடிஞ்சு வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்ல வேளை நோம்பில் வெயில் இல்லை. இதுக்கப்புறம் இன்ஷால்லா வரக்கூடிய எல்லா நோம்பும் நமக்கு வந்து குளிரில் தான் வரும். ஓகேவா? அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு கண்டிப்பாக குளிரில் தான் வரும். அது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். 2030லலாம் 2 பேர்னா வரும்னு சொல்கிறாங்க. ஜனவரியில் ஒரு பேர்னா டிசம்பரில் ஒரு பேர்னா அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் 2030 வரைக்கும்லாம் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமாட்டு. என்னடா இப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்கானுங்கிறாருங்க. வாழ்க்கையோடைய நீதியை சொல்கிறேன். ஓகே, லீவுங்கிறதுனால ரொம்ப காலியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஒரு 10 நாள் கழிச்சு பாருங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்ப செம்ம க்ரௌட் ஆகிடும், ஸ்கூல்லாம் ஆரம்பிச்சிடும். மறுபடிக்கும் ஜூனில் லீவ் வந்துடும், ஹஜ்ஜி பெருநாக்கு. அப்போ ஒரு 10 நாள் மறுபடிக்கும் ஒரு லீவு. அதோடு அவ்வளோதாங்க, அதோடு முடிஞ்சிச்சு. லீவுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. சவுதி 2 நாள், இந்த 10 நாள் 20 நாள் மொத்தமாக டோட்டலாக சவுதி லீவு. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் கூட சொல்லலாம். இங்கே சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும். உள்ளே போய் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புவோம். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கிளம்புவோமா? வெல்கம் பேக் மக்களே, வெல்கம் பேக். ஒரு வழியாக நம்ம வந்து இந்த வாதினமார் அப்படின்ற ஒரு டேமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்படியே ஒரு நீட் ஒரு டேமு அது வரைக்கும். இந்த டேமில் என்ன அப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல தெரியுதா, அந்த ஒரு இது தெரியுதா,
நான் கை காட்டுறேன் பாருங்க. அதுக்கு நேராக அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இப்போ அங்கே தண்ணி வரல. ஸோ தண்ணி வராத காரணத்தினால வாட்டர் ஃபால்ஸ் ஃபுல்லாக மூடிட்டாங்க. அதான் ஒரு நடைபாதை மாதிரியும், அப்புறம் ரெஸ்ட் இருக்கிற மாதிரியும் ஈவினிங் டைமில், நைட் டைமில் இங்கே ஃபுல்லாக ஒரே கலர் கலராக போட்டு ஒரு வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். சவுதியில் டேம் இருக்கிறதெல்லாம் அதிசயத்தின் உச்சம் கூட சொல்லலாம். அது வந்து இப்போ இது லீவுங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே நார்மல் டேஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரைடே சாட்டர்டேயில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். வாத்துகள் அத்தனை அன்னப்பறவையாக வாத்தா என்ன அளவோ அதிகமாக பாகிஸ்தானி தான் வந்திருக்காங்க. அவனுங்க தான் இந்த இது அவங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரு மலை இதா அப்படியே ரவுண்டாக சுற்றி மலை. இங்கேயும் மலை தான், ஆனால் இது அப்படியே நம்ம பள்ளத்தாக்கு மாதிரி ஆயிருக்கு. மலையெல்லாம் மேலே ஃபுல்லாக வீடு லேண்டரெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. மலையை குறைஞ்சி தான் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க போல். கூட வந்தோம்னா நல்ல ஒரு டைம் பாஸ், அருமையான ஏரியா. அப்படியே பசங்களை விளாட விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம், ஜாலியாக படுத்து கூட தூங்கிடலாம். அப்படி ஒரு அருமையான ஒரு ஏரியா. தனியாலாம் வந்தோம்னா போர். வாட்டர் ஃபால்ஸ் இருந்தால் பரவாயில்ல, அங்கே போயாவது பார்த்துட்டு வரலாம். வாட்டர் ஃபால்ஸும் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப இதுவாக இருக்குது. நம்ம பின்னாடி வந்து அப்படியே மலைகள் தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக அப்படியே மலை தான். சவுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா மலைகள், அப்புறம் காடுகள், பாலைவனங்கள், இந்த மாதிரி தான் சுற்றி பார்க்க முடியும். இதுக்கு நடுவில் இந்த மாதிரி டேமுக்குமே ஏதாவது சைடில் கீழே ஓடும், அதை பார்க்க வேண்டியதுதான். மரத்தில் இப்போ தான் பழங்கள் காய்க்கிறதுக்காக பூக்கள் பூத்திருக்கு, பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு மண்ணு காற்று அடிச்சிச்சின்னா அப்படியே பூக்கள் வந்து பழமாக மாறும், பேரிச்சம்பழமாக. இங்கே ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, இந்த வாதினமார் டேம் வந்து குளிர் காலத்தில் நல்லாயிருக்கும், கூட்டமாக இருக்கும். குளிர் காலத்தில் இந்த தண்ணியும் ஜில்லுன்னு இருக்குமா. ஸோ எல்லோரும் மக்கள் இப்போ தான் கூட்டமாக அதிகமாக வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு இவ்வளோவா கார் இல்லை. இப்போ கரெக்டாக மணி வந்து 3 ஆகுது. ஸோ போக கூட்டம் அதிகமாகிடும். நம்ம அதுக்குள்ளே கிளம்பிடணும். ஏன் அப்படின்னா போகிற வழியில் டிராஃபிக் நம்ம மாட்டிக்குவோம். பாகிஸ்தானிஸ் அதிகமாக இருக்கிறாங்க. நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம். நல்லா பார்த்து ஒரு பெட்ஷீட்டு போட்டு உக்காந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். எப்போ வந்தேன்னா 2018, 19 அந்த மாதிரி டைமில் வந்திருக்கேன். கொரோனாவுக்கு முன்னாடி வந்தேன். நான், ஒய்ஃபு, பெரிய பையன். இப்போ சின்ன பையன் இல்லை, பிறக்கலை. ஸோ நாங்கள் 3 பேர் வந்தோம். நாங்கள் 3 பேர் வந்து அந்த இதுக்கிட்ட போனோம். அந்த நடாது வாட்டர் ஃபால் அதுக்கிட்ட போனோம். இப்போ தண்ணி இல்லாதனால யாரும் போகலை. ஃபுல்லாகவே உங்களுக்கு மலை தான் இல்லை. மலையை உடச்சி வச்சுருக்காங்க. ஒரு பாறையும் பாருங்கள். ஐயோ, வேறு லெவலில் இருக்குது. இங்கே வித்தியாசமாக இருக்குது.
ஓகே மக்களே, இந்த ஈதோடைய 2வது நாளில் நம்ம வந்து வாதினாமார் வந்து பார்த்துட்டு கிளம்புவோம். மணியாச்சுங்கிறதில்ல, க்ரௌட் அதிகமாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே போகிறதுக்கு டிராஃபிக் ஆகிடும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் அப்படியே கிளம்பிடுவோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருங்க. தென் பாய், சைனிங் ஆஃப், அர்ஃபா விலாக்ஸ்.